ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கோவிலுக்கு நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து மலைக்கு மேலே இருக்கிற கோவில். ஸோ இன்றைக்கியான இந்த வீடியோவில் நம்ம வந்து மலை மேலே ஏறி சுவாமி வந்து தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ படிக்கட்டு நம்ம ஏறத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த 540 படிக்கட்டு நம்ம வந்து ஏறி சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இப்போல்லாமே வந்து ரொம்ப வெயில் அடிக்குதுன்றதுனால மேலே எல்லாமே வந்து படி ஏறும் போது ஷெட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய குரங்கு தொல்லை எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குரங்கு வந்து ஷெட்டு மேலே ஏறி நடக்குது. நம்ம கையில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வாங்கி பிடிங்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. பாருங்க கைஸ், இன்னும் இவ்வளோ படிக்கட்டு வரணும். வா, செம்ம பெருசு கைஸ் படிக்கட்டு. ஆக்சுவலி இறங்கிறதுக்குமே வந்து தனியாக வேறு ஒரு வழி வந்து இருக்குது. ஏறுறதுக்கு வந்து ஒரு வழி, இறங்கிறதுக்கு ஒரு வழி, மொத்தமாக வந்து 2 வழி வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. அப்போனா வந்து நம்ம ஃபுல்லாக ரீச் ஆகிட்டு பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பா நதி ஆலயம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கோவில் ஏறுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேப்பராக ஏறுது. ஸோ அதனால் ஏறும் போது வந்து மூச்சு வாங்குவோம். ஸோ அதனால் நம்ம வந்து டைம் எடுத்து பொறுமையாக மேலே ஏறி வந்தாச்சு. பாருங்க குரங்கெல்லாம் இருக்குது. ஸோ கைஸ், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. இந்த கோவிலுக்கு மட்டும் கிடையாது, இந்த திருக்கழுக்குன்றத்துக்கே வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒன்று இருக்குது. அதை நான் வந்து அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திருக்கழுக்குன்றம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா கழுகு பூஜித்த ஸ்தலம், அதனால் திருக்கழுக்குன்றம்னு பேர் வந்துச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து மேலே கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து வியூ பார்க்குறீங்க. ஸோ 540 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். என்னால் பேசவே முடியல, அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ நம்ம வந்து கீழே வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கோவில் கூட இங்கே இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் பார்த்திங்களா, 2 பாதை வந்து இருக்கும். ஒன்று வந்து ஏறுறதுக்கு, ஒன்று வந்து இறங்குறதுக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்குற பாதையில் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ஸ்கேர்டு ஈகிள் விஷுவல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 2 கழுகு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து உள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு. ஸோ இதுதான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கழுகுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து பூட்டியிருக்காங்கன்றதுனால நம்மளால் வந்து போக முடியாது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த ஈகிளுடைய ஸ்டோரி நம்ம வந்து பார்ப்போம். புஷா விருத்தா என 2 சகோதரர்கள் சிவனை நோக்கி தவம் இருந்தனர். சிவன் அவர்களிடம் ருத்திரர்கள் வடிவில் இந்த யுகம் முடியும் வரை இங்கேயே இருங்கள் என்றார். ஆனால் அவர்கள் நாங்கள் பாவம் செய்ய வாய்ப்பு உள்ளதால் இப்பொழுதே முக்தி வேண்டும் என்றார். சிவன் கோபப்பட்டு என்னுடைய ருத்திர வடிவம் வேண்டாம் என்றதால் நீங்கள் இருவரும் கழுகாக இருங்கள் என்றார். பிறகு இருவரும் தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்டினர். காசிப முனிவருக்கு கழுகு வடிவ குழந்தைகள் 2 பிறந்தனர். தவம் செய்யுங்கள் இம்மலையின் உச்சியில், அழகு நாள் தினமும் கிறுக்குங்கள். காலம் வரும்பொழுது கங்கை நீராக வரும் பொழுது அதில் நீரோடி கலியுக முடிவில் என்னை வந்து அடையுங்கள் என்றார். 4 பாம்புகளாக இம்மலையில் 2 கழுகுகள் தவம் செய்து வழிபட்டதால் திருக்கழுக்குன்றம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஸோ கைஸ், நம்ம வந்து பேசிக்கிட்டே கீழே வந்தாச்சு. ஸோ கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குகை கோவில் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பூட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து இருக்கார். ஸோ வர இங்கே இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பாதையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு கைஸ். ஸோ இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு மலையை வந்து பாதி வெட்டி இந்த குகையை வந்து அதில் செஞ்சு
அப்புறமா மேலே வந்து எப்படியெல்லாம் கல் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவில் வந்து பண்ணியிருப்பாங்க. பாருங்க அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மண்டபம் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் ஒரு கல் மண்டபம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டேப்பராக ஏறுது கைஸ். ஆனால் இறங்கும் போது நம்மளுக்கு அவ்வளோவா வந்து ஒன்றும் தெரியல. ஸோ இந்திரன் இந்த கோவிலுக்கு இந்த சிவனை பார்த்துட்டு வணங்கி போனதாக வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ அதே மாதிரி அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொக்க நாயகின்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இங்கெல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இறங்கும் போது நீங்கள் அந்த வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வழியில் தான் நம்ம வந்து மேலே ஏறி வந்தோம். ஸோ இறங்குறது கூட வந்து இந்த வழி வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது யூஸ்வலாகவே வந்து ஏறிடுங்க. இறங்கும் போது இந்த வழியில் வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த மண்டபம் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலிகை செடி மேலே வந்து காற்று பட்டு நம்மளுக்கு வந்து நோய் எல்லாமே வந்து குணமாகும்னு வந்து நம்பப்படுது. ஸோ நம்ம வந்து சுவாமியை வெளியில் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கருவறை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய சன்னதிக்கு பின்புறமாக சோமாஸ்கந்தருடைய சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறமா ராமநாதேஸ்வரருடைய சிவன்லிங்கங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலை எப்போ கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 4:30லேருந்து 7 o'clock வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ கைஸ் நான் வந்து மலை ஏறும் போது எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தனோ அதே நடந்துருச்சு. ஸோ கரெக்டாக நான் வந்து வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுருந்தேன். கரெக்டாக என் கையிலேருந்து வாட்டர் பாட்டிலை வாங்கிருச்சு மங்கி. ஸோ அதுதான் நீங்கள் வரும்போது பார்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேங்க. ஸோ அது பாவம் கஷ்டப்பட்டு கடித்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. அது வந்து அரை மணி நேரமாக ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுது. கடிக்குது, உதைக்குது, கீழே தள்ளி விடுது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது பாட்டில். ஆக்சுவலி திறந்து கூட கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் வந்து டக்குன்னு அவன் பிடுங்கிருச்சு. ஸோ கொடுக்காமல் நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து கையை கடிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே மங்கிக்கிட்ட விளையாடக்கூடாது. ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து மங்கி திறந்து பாதி தண்ணி கீழே ஊற்றிருச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக குடிக்க ட்ரை பண்ணுது பார்த்தீங்களா கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் நினச்சிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.